மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது வந்ததுமே ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் வா வந்து உட்காந்து தாலி கட்டு என் பொண்ணு கழுத்துலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே மோகனா வந்து சேது சொல்றதும் சரிதான், அதே மாதிரி சாவித்திரி சொல்றதும் சரிதான், ஈஸ்வரி சொல்றதும் சரிதான், எனக்கு எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க. இப்ப தமிழை கட்டுறாங்க. தமிழுக்கு ரெண்டாவது குழந்தை, பெண் குழந்தை ரொம்பவே அழகாவே பொறுக்குது. பாட்டி யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாரு வசந்தி, நீ இங்கேயே குழந்தைய பார்த்துக்கிட்டே, நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து செல்லப்பாண்டி கிட்ட இருந்து தமிழோட ஆண் குழந்தைய வாங்கிட்டு, உன்னை அங்க வசந்தி கூப்பிட்றா பாரு, என்ன ஏதுன்னு போய் கேளு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு குழந்தைய பத்தி யோசிக்கிறாங்க. இந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைய எப்படி சேது கிட்ட கொடுக்கறது, என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே சேது பெண் குழந்தைதான் என்னுடைய அம்மாவே வந்து மீனாட்சியை பிறக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஆண் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தாதான் பெண் குழந்தையை பார்க்கணுன்ற எண்ணத்துல தமிழ் கூட சேர்ந்து வாழ அவன் யோசிப்பா. அதனால ஆண் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு குழந்தை தூக்கிட்டு யாருக்கும் தெரியாம வந்துடுறாங்க. செல்லப்பாண்டி வந்து என்ன எதுக்காக வர சொன்ன வசந்தின்னு கேட்க, நான் எதுவும் வர சொல்லலையேங்கன்னு சொன்னதும் உடனே தமிழோட தங்கச்சி ஹாஸ்பிட்டல் முழுக்க எங்க இருக்காங்கன்னு தேட சொல்றாங்க. எங்க தேடினாலும் கிடைக்கிறதே கிடையாது. ஒரு நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. நர்ஸ் வந்து ஒரு பாட்டி குழந்தைய தூக்கிட்டு ஆட்டோல போனாங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ஐயோ என்னாச்சு, எதுக்காக குழந்தை தூக்கிட்டு போனாங்க, ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்த இது கூட்டிட்டு போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு போன் பண்ணாலும் போனை எடுக்கிறது கிடையாது. சேது கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாண ஏற்பாடு எல்லாமே நாங்க பண்ணோம், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க மாப்பிள்ளன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சேது வந்து, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால இப்போதைக்கு வந்து ஐஸ்வர்யா காலத்துல தாலி கட்ட முடியாது, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மாசமாவது டைம் வேணும், அதை வச்சுதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லையான்னு முடிவெடுக்க முடியும்னு சொல்லி சேது சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. உடனே ஐஸ்வர்யா சேதுவோட காலில் விழுந்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. மாம்ஸ், எதுக்காக மாம்ஸ் இப்படி பண்ற, நான் உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நினைச்சு நான் அவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன், திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம், நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், இந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டு இங்கேயே என் உயிரை விட்டுருவேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஆல்ரெடி கையில தூக்க மாத்திரை வச்சுட்டு அந்த மாத்திரையை வச்சு சேதுக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ராஜாக்கம் வந்து சேதுக்கிட்ட, சேது உன் அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் உனக்கு சரின்னு படுதில்ல, ஐஸ்வர்யா காலத்துல தாலி கட்டுன்னு சொன்னதும் சேதுவால மறக்க முடியாம மடம் இடையில உட்காந்து ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலியும் கட்டிடுறாங்க. தாலி கட்டி முடிஞ்சதுமே பாட்டி என்ட்ரி ஆகுறாங்க. பாட்டி என்ட்ரி ஆயிட்டு நிறுத்துங்கடான்னு சொல்றாங்க. அதுக்குள்ள சேது தாலி கட்டி முடிச்சிடறாங்க. என் பேத்திக்கும் பேரனுக்கும் பிறந்தது 2 குழந்தை, ஒன்னு பெண் குழந்தை, இன்னொன்னு ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னதான் பிரயோஜனம், பாட்டி சொல்லியும் சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்தே முடிஞ்சு போச்சு. இப்ப சேது ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழுவாங்களா, இல்ல ஐஸ்வர்யா காலத்துல தாலியை கட்டிட்டு என்னால ஐஸ்வர்யா கூட வாழ முடியாது, எனக்கு இருக்கிற என் குழந்தை போதும், அதை வச்சு நான் என்னுடைய லைஃபை வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சேது சொல்ல போறாங்களா? இதுக்கு ராஜாங்கத்தோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.